புரிந்த ஒரு அரச மரபினர் தான் பல்லவ அரச மரபினர். சிம்ம விஷ்ணு பிற்கால பல்லவ அரசர்கள்ல முதல் அரசர் இவர்தான். களப்பிரர்களை தோற்கடிச்சிருப்பாரு. சோழர்கள் பாண்டியர்களை சப்ரஸ் பண்ணி அவங்களுடைய நிலப்பரப்பை கைப்பற்றி இருப்பாரு. சிம்ம விஷ்ணு தான் பல்லவர் ஆட்சியை தொண்டை மண்டலத்துல நிறுவுறாரு. பிற்கால பல்லவ அரசர்கள் ரொம்ப முக்கியமான அரசர் முதலாம் மகேந்திரவர்மன். இவருக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு. சித்திரக்கார புலி, ஓவியத்துல அதிக ஆர்வம் இருந்தனால இந்த பட்டம். விசித்திர சித்தன், மண்டகப்பட்டு கல்வெட்டுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் பிரம்மன் விஷ்ணு சிவனுக்கு கோவில் கட்டியிருக்காரு. அதனாலதான் விசித்திர சித்தன்ற பட்டம். நரசிம்மவர்மன் கிபி 630 இருந்து 668 வரைக்கும் பல்லவ நாட்டை இவர் ஆட்சி பண்ணிருக்காரு. இவருடைய அப்பா தான் மகேந்திரவர்மன். இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் நயன்மார்கள் சொல்லக்கூடிய அப்பர், திருஞான சம்பந்தர்லாம் வாழ்ந்திருக்காங்க. தமிழகத்தில் இரண்டாம் பரமேஸ்வர பல்லவருக்கு பிறகு வாரிசற்ற நிலை ஏற்பட்டது. அதனால் கிபி 764ஆம் ஆண்டு பீமவர்மனின் வழியில் வந்த பரமேஸ்வரவர்மன் 12ஆம் வயதில் கம்போடியாவிலிருந்து தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்டு பல்லவ நாட்டுக்கு அரசனாக்கப்பட்டான். வரலாற்று சிறப்புள்ள சிற்பங்களுக்கு மாமல்லபுரம் பெயர் பெற்றது. பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த சிற்பங்களை கண்டு வியக்காதவர் எவரும் இல்லை என்று சொல்லலாம். 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் முதலாக பாறைகளில் கோவில்கள் அமைத்தனர்.